இப்போ மற்ற மாநிலம் எடுத்துக்குவாங்க, ஒரு கட்சிக்கு 40% இருக்கும், கூட ஒரு 8% வச்சுக்குவாங்க. அதனால அவங்க வந்து பவர் ஷேரிங்கே கொடுக்க மாட்டாங்க. இங்க வந்து திமுகவுக்கு வந்து 23% மேல 24% மேல ஓட் பேங்கே கிடையாது. காங்கிரஸை கூட வச்சுக்குவாங்க, அவங்களுக்கு வந்து சும்மா வந்து ஒரு 25% தூக்கி போட்டுருவாங்க. மித்த கட்சிகளுக்கெல்லாம் 6 தொகுதி 8 தொகுதி தூக்கி போட்டுருவாங்க. கொள்கைன்னு பேசிட்டு இருப்பாங்க. இப்போ காங்கிரஸ், விசிகே உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகளுக்கு நீங்க ஒரு ஆப்ஷன் கருதுறீங்க? இல்ல, அது வந்து திமுகவோட பயமா இருக்கலாம். எங்க அதாவது டிவிகே வந்து பிஜேபி பி டீம் சொன்னா அப்ப காங்கிரஸ் எல்லாம் போக மாட்டாங்க. காங்கிரஸ் எல்லாம் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. இவங்க பண்ணையார் மாதிரி சும்மா வந்து ஜெயிச்ச பிறகு ஒரு 10 எம்எல்ஏ ஜெயிப்பாங்க, உடனே அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துடலாம், அவங்களுக்கு வந்து மினிஸ்டர் போஸ்ட் எல்லாம் கொடுக்க வேணாம். இவங்க யாரு கொடுக்கறதுக்கு? உங்களுக்கு இருக்கிறதே 24% மேல கிடையாது. தனியா நிக்க சொல்லுங்க திமுகவை, 10 எம்எல்ஏ ஜெயிக்க மாட்டாங்க. முதலமைச்சர் ட்ரையலுக்கு வருவார். தமிழக வெற்றி கழகத்தோட பிரச்சாரத்தை 6 டிஸ்ட்ரிக்ட் பார்த்த பிறகு எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. அதனாலதான் இதை முடக்கிறதுக்காக என்ன சூழ்ச்சி வேலை செய்யறதுக்கு அவங்க முற்பட்டு இருக்காங்க. அதை அரசு யூஸ் பண்றாங்க. சோ நீங்க கூட்டணியில கமிட் ஆக மாட்டேன்றீங்களே. நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க முதல்ல நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? நம்ம ஜனவரி பிப்ரவரியில பேசும்போது என்ன பேசிட்டு இருந்தோம்? ஆண்டு இறுதியில பாருங்க, எங்க பிரச்சாரம் தொடங்கிய பிறகு டிசம்பர் மாதம் சொன்னோம். டிசம்பர் மாசமே வந்தாச்சு. இது வரைக்கும் உங்க யாரும் உங்க கூட கூட்டணிக்கு வரல. யாரு வர போறாங்க? பிப்ரவரி மாசத்துல இருந்து ஒரு 10 நாள் இருக்கக்கூடிய நாளே பெரிய நாள் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். அது எல்லாத்துக்குமே தெரியும். 2 நாளுக்கு முன்னாடியே கூட்டணி மாறி இருக்கு. அந்த 2 நாள் மாறி 10 நாள் 10 நாள் ஆட்சி மாறி இருக்கு தமிழ்நாட்டுல. அதனால தமிழக வெற்றி கழகத்துக்கு தலைவருக்கு என்ன மாதிரி கூட்டணி உருவாக்கணும், எப்படி ஆட்சி அமைக்கணும், எப்படி நிர்வாகம் செய்யுங்கிறது எல்லாமே தெரியும். அதோடைய வெற்றி தான் 55 வருஷமா இருந்த திரு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தை சூஸ் பண்ணது.